தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரங்களே உள்ள நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் உள்ள துணிக்கடைகளில் மக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் தகவலை காணலாம். வணக்கம் செல்வராஜ். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லையில் மக்கள் எந்த அளவிற்கு பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர்? இது குறித்தான விரிவான தகவல். நிஷிமா சிறிதர், தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தீபாவளிக்கு தேவையான ஆடைகள் மற்றும் பட்டாசுகள் வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். திருநெல்வேலி என்றாலே அல்வாவுக்கு பேர் போன நகரமாக இருப்பதன் காரணமாக இங்கு உள்ள ஸ்வீட்ஸ் மற்றும் காரம் விற்பனை செய்யப்படக்கூடிய கடைகளிலும் அதற்கு தேவையான ஆயுத்த பணிகளை துவங்கியுள்ளார்கள். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலே மிக பிரதானமாக இருக்கக்கூடியது நெல்லை டவுனில் உள்ள வடக்கு ரத வீதி பகுதியாகும். இந்த வடக்கு ரத வீதியில் தான் அதிகமான ஜவுளி கடைகள் மிக அதிகமாக உள்ளது. மேலும் சாலையோர ஜவுளி கடைகளும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் அண்டை மாவட்டமான தூத்துக்குடி, தென்காசி, கோவில்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான தீபாவளி பண்டிகைக்கான ஆடைகளை வாங்குவதில் மிக ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்று பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை என்பதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பெற்றோர்கள் இன்று காலையிலிருந்தே இந்த வடக்கு ரத வீதி பகுதிக்கு மிக அதிகமாக வந்த வண்ணம் உள்ளார்கள். மேலும் கொளுத்தும் வெயிலில் இருந்தாலும் கூட மாலை நேரங்களில் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாநகர பகுதியில் அவ்வப்போது மழை பெய்து வருவதன் காரணமாக தற்போது பொதுமக்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் பெண்களுக்கு தேவையான ஆடை மற்றும் ஆண்களுக்கு தேவையான ஆடை, குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் மட்டும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலை. மேலும் இந்த பகுதியில் மிகப்பெரிய ஜவுளி கடைகள் மட்டுமில்லாமல் பலசரக்கு உள்ளிட்ட பொருட்களும் இருப்பதன் காரணமாக தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம், சாலையோர கடைகளில் கூட தற்போது இந்த விற்பனைக்காக மிக அதிகரித்துள்ளது. ஏன்னா குறிப்பாக பாத்தீங்கன்னா சாலையோர பகுதியில் உள்ள கடைகளும் தற்போது தீபாவளி பண்டிகையை ஒட்டி தங்களான விற்பனை என்பது மிக அதிகரித்துக் கொண்டு காணப்படுகின்றன. குறிப்பாக பல பகுதியிலிருந்து வரக்கூடிய பெண்கள் என்பதும் நேரடியாக இங்கு வந்து தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருவதை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய கடைகள் இருந்தாலும் கூட இந்த சிறிய சாலையோர பகுதியில் உள்ள கடைகளிலும் பெண்களும் மற்றும் இளம் பெண்களும் தங்களுடைய பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். தற்போது நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா? தீபாவளியை ஒட்டி என்ன பர்ச்சேஸ் பண்ண? நாங்க திருநெல்வேலியில இங்க ஹைகிரவுண்ட்ல இருந்து வர்றோம். நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்தோம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு இன்னும் வந்து ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த மாதிரியான பொருட்களை வாங்கிருக்காங்க? இங்க போலீஸ்க்கு தான் ட்ரெஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இங்க வந்து நாங்க பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்கம்மா, நீங்க தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. உங்களுக்கு தேவையான என்ன ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வரீங்க? மேல் ட்ரெஸ், மென்ஸ் வேர்ஸ் வந்து பாக்குறதுக்காக வந்திருந்தோம். போத்திஸ் வந்திருந்தோம். அப்படியே சுத்தி உள்ள இடங்கள்லாம் பார்த்துட்டு போலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கடைகள் வடக்கிறதுல இருந்தாலும் கூட சாலையோர பகுதியில் உள்ள கடைகள் வாங்குவதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வரீங்க? அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது பாக்குறதுக்கு, வாங்குறதுக்கும். அதனாலதான். குறிப்பா சிறு நீங்கள் அவர்கள் தெரிவித்தது போலவே மிகப்பெரிய கடைகள் இருந்தாலும் கூட சாலையோர பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருவதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கான வாழ்வாதாரமும் இந்த பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக சாலையோர பகுதியில் உள்ள கடைகள் அனைத்துமே தங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதிலும் தங்கள் ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். சிறு நேரலையில் இணைந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.